யாஸ்கியா சூர்யா சேனல். யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு குடலை எப்படி சுத்தம் பண்ணுறது. குடல்னாலே வாங்க மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அதில் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, கவுச்சி நாட்டம் நாரும் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு பயப்பட தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கடையிலேயே நம்ம வெட்டி வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்கன்னா உருவி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப ப்ராசஸ் இல்லை. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, இந்த ஜல்லடையில் நல்லா இந்த இதை இறுக்க பிழிஞ்சு 2 வாட்டி கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் இருக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் நல்லா போட்டு வச்சுருக்கேன். இதை மட்டும் நான் வெட்டி வாங்காமல் வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வெட்டி வாங்காதீங்க. இதோடு சேர்த்து வெட்டி வாங்கினா சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அது ஒவ்வொன்றா எடுத்து கழுவுற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த பீஸை மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்துருக்கீங்க பாருங்கள். தொட்டோன்னு அந்த தோல் பிரிஞ்சுக்கிட்டு வருது பாருங்கள். நல்லா மட்டும் கழுவிட்டு ஒரு 6-7 வாட்டி கழுவிட்டு, இப்படி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிங்க. அப்படியே பிரிக்கும் போதே பிரித்து வருது பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். இதை மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு, அதாவது தோஞ்சல்னு சொல்லுவாங்களா, அந்த கொழுப்பு, அப்புறம் இந்த பைப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த அப்புறம் ஒரு இந்த மாதிரி என்னது, இந்த இருங்க காமிக்கிறேன். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால அப்படி தெரியும், காமிக்கிறேன். அதாவது ஒரு சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இதுவும் இருக்கும். அந்த இதுவும் எல்லாமே வெட்டி வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள். இதில் எண்ணெயாக இருக்கும். அந்த தோஞ்சலோட எண்ணெய்ங்க. தோஞ்சல் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. தோஞ்சல் வயிற்று புண்ணாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த இதை பாருங்கள், இதை நம்ம இப்படியே கசக்கியே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அழகாக வந்துடும். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா முக்கிட்டு ஏறுங்க. இப்படியே எடுத்திங்கன்னா அழகாக இங்கே பாருங்கள், அப்படியே லட்டு மாதிரி வந்துடும். ரொம்ப நேரம் கழுவணும் அவசியமே இல்லை. ஈஸியான முறையில் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஈஸியான முறையில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அருவாமனையில் கட் பண்ணிக்கலாம். இருங்க, நல்லா வெள்ளை வெள்ளையில் இப்படி இருக்கிறது சாப்பிட தோணுமா, இல்லை இப்படி இருக்க சாப்பிடு. ஆனால் இதுவும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை உருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு பரட்டல் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது, சும்மா எடுத்து போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு ஈஸியாக இங்கே பாருங்கள், அழகாக இப்படி இழுத்தாலே வந்துடும். இப்படி இழுத்தாலே அழகாக வந்துடும். ரொம்ப நேரம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது வந்துருச்சா பாருங்கள், சூப்பராக இருக்குது. கறி மாதிரியே ஆயிரும், கவுச்சி நாத்தம் அடிக்காது. நல்லா சுடுதண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதனால தான். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளவு கண்ணங்கரைன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சுத்தமாகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் அப்படி உருவி எடுக்கும் போதே வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இனி நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பொடிசாக கட் பண்ணிவிட்டு மொத்தமாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த கழுவுனது தனியாக வச்சுருக்கேன். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த குடல், சுத்து குடல், இந்த இதுக்கு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அது பேர் தெரியல எனக்கு. இந்த மாதிரி மடிப்பாக வரும், அதாவது இந்த டோராக வரும் அழகாக. இது அப்புறம் சுத்து கொழுப்பு, இந்த குடல், இந்த எல்லாமே இருக்கும் பாருங்கள். இந்த குடல் இருக்கா, இந்த பைப்பு, அது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கேன். இது தோஞ்சலுங்க பாருங்கள், தொட்டாலே எண்ணெய் வரும். இதுதான் தோஞ்சல். இதுதாங்க சிறுகுடல்னு சொல்லுவாங்க. சிறுகுடலில் அந்த கொழுப்பு சத்து இருக்கும், அது தோஞ்சல்னு சொல்லுவாங்க. இதை மஞ்சள் சீரகம் போட்டு அரைச்சி அப்படியே வச்சுட்டோம்னா, அந்த எவ்வளவு பெரிய இந்த அல்சர்காரங்களாம் இருக்குல்ல, அல்சரை குணப்படுத்துகிற இந்த சிறுகுடல் சூப்பராக இருக்கும். இந்த சூப் வைக்கும் போது மட்டும் உரப்பே சேர்க்கக்கூடாதுங்க. அந்த வயிறு, ஏன்னா அல்சரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வயிறு புண்ணாக இருக்கும். அவங்களுக்கு வெறும் மஞ்சள் சீரகம், கொஞ்சம் 2 மிளகு, மஞ்சத்தூள், அது அவ்வளோதான் வச்சு அரைச்சி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா, இந்த கொழுப்பு ரொம்ப கொலன்னு இருக்கும். அது சுட சாப்பிட்டோனுங்க இந்த கொழுப்பை. ஏன்னா இந்த கொழுப்பு ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம சுட சாப்பிடும்போது இந்த கொழுப்பு போய் அந்த புண்ணில் போய் ஒட்டும் போது அந்த புண்ணை சூப்பராக மாற்றிடும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இன்னும் நான் கழுவிட்டு நான் லெமன் போட்டு ஒரு வாட்டி கழுவுவேன். அப்போ தான் அந்த கொச்சை நாட்டம் போகும். ஏன்னா குடல் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குங்க. அது அந்த ஆடு முத நாள் என்ன சாப்பிட்ருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம முன்னாடி நாள் என்ன சாப்பிட்டுக்கோ தெரியாது. அதனால் நம்ம நல்லா கழுவிடணும். நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. இந்த இதில் நான் பாருங்கள், இதை நான் அப்போ அதை காமிச்சேன்னா, இதை பொடிசாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ 3 தான் வச்சுருக்கேன். அந்த சிலிப்பி குடல், அந்த பாருங்கள், இந்த குடல், கொஞ்சோண்டு சுத்து கொழுப்பும் வச்சுருக்கேன். இது அந்த மேலே இருக்கும்ல, அந்த கருப்பாக இருக்கும்ல, அந்த இது தோஞ்சல், அதாவது சிறுகுடல்.
இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொட்டையை எடுத்துக்கோங்க. நல்லா லெமனை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டி வச்சுருங்க. ஏன் லெமன் போடுறோம்னா ஒரு மாதிரி ஆட்டுக்குடல் வந்து நல்லா கழுவுலைன்னா ஸ்மெல்லு வந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்க. அதனால தான் கொஞ்சம் அவ்வளோதான் பெரட்டிட்டு கழுவிட்டுடா வேலை முடிஞ்சு. நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, எப்படி வெள்ளைன்னு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு நான் மஞ்சப்பொடி போடல, லெமன் மட்டும் போட்டு நல்லா கழுவிட்டேன். இதுக்கெலாம் நல்லா மஞ்சப்பொடி போட்டேன். ஏன்னா இது நான் சுடுதண்ணிலையும் இதையும் சுடுதண்ணியில் தான் போட்டேன். ஆனால் இது சுடுதண்ணியில் போட்டு நான் உருவி எடுத்தனால நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது நான் மஞ்சப்பொடியும் லெமனும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். நான் போடும்போது இன்னொரு கழுவிட்டு இருக்க புழிஞ்சிட்டு போடுங்க. இதில் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப குடல் வாங்கினாலே பிகினர் பேச்சுலர் கூட நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணிட்டு போகலாம். என்னென்னா இதை மட்டும் அவங்கள்ட்டே இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது அவங்கள்ட்டே வெட்டி வாங்கிட்டு வந்துடும். அதில் வெட்டி வாங்கும்போது இந்த கருப்பாக இருக்கிறது வெட்டி வாங்கினா இதை க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த கருப்பு தான் ரொம்ப கவுச்சினாத்தான் வரும். அதை தனியாக பெரிய பையாக வாங்கி, அதாவது வெளிப்பை இருக்குல்ல, அந்த பையை மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.